ஹாய். தமிழ்நாட்டில போராட்டம் அப்படின்னாலே நமக்கு 2, 3 விஷயங்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஒண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரா, இன்னொன்னு வந்து டெல்டா பகுதிகள்ல கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு உண்டான போராட்டங்கள். அத பத்தி தான் நமக்கு நெறைய ஞாபகம் வரும். கச்சா எண்ணெய் ரொம்ப தீவிரமா எதிர்த்து போன ஆட்சியில, அதிமுக ஆட்சியில அந்த டெல்டா பகுதியவே பாதுகாப்பு வேளாண் மண்டலமா மாத்திட்டாங்கங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அ ஆனா, அந்த டெல்டா பகுதிகள் அதாவது அது மட்டுமே டெல்டா பகுதி கிடையாது இந்தியாவுல. டெல்டா பகுதிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது. அதே மாதிரி ஆந்திராவிலையும் டெல்டா பகுதிகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டெல்டா பகுதியில் இருந்து, அதாவது அம்பேத்கர் கோனசீமா அப்படிங்கிற கிராமத்தில் ஊரில் இருந்து கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. யாருன்னா ஓஎன்ஜிசி, பொதுத்துறை நிறுவனம் தான். ஓஎன்ஜிசி நிறுவனம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ ப்ரொடக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னையும் போர் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் போர் போட்டுனா தண்ணி எடுப்போம், அதே மாதிரி கைண்ட் ஆஃப் திங் தான் கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸும். ஸோ தண்ணி க்ரூட் ஆயிலை எடுக்கிறது நிறுத்திட்டு, கச்சா எண்ணெய் எடுக்கிறது நிறுத்திட்டு எகைன் இன்னைக்கு ஒரு 500 அடி 1000 அடி போகலான்னு சொல்லிட்டு போர் போட்டிருக்காங்க. போர் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்னா ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக பில்டப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ப்ரெஷர் பில்டப் ஆன ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வேண்டி கச்சா எண்ணெயோடு சேர்ந்து கேஸ் வெளியில் லீக் ஆயிடுச்சு. இவங்க ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, க்ளோஸ் பண்ணலையானுங்கிறதுல இஷ்யூ கிடையாது. இவங்க ப்ராப்பராகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இயற்கைக்கு எதிராக நம்ம ஒன்றுமே கிடையாதுங்கிறதா உண்மை. அதுதான் இந்த விபத்தை நம்ம கண் முன்னாடி காமிக்குது. இது என்னைக்கு நடந்துச்சுன்னா நேற்றுக்கு தான் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 வருடம் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஸோ அதிர்ஷ்டவசமாக அந்த கிராமத்தில் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படலை. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுங்கிறதுவே கிராமத்தை சேர்ந்த நபர்கள்லாம் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ்க்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியல. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற அந்த சைட்டில், அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இல்லை எக்ஸ்ப்ளோரேஷன் யூனிட்டில் ஒரு பாதுகாப்பு உபகரணங்களோ இல்லை ஒரு இண்டிகேஷன் சென்சாரோ எதுவுமே வைக்கலைங்கிறது கொஞ்சம் புரியுது நமக்கு. ஏன்னா வில்லேஜர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தான் நியூஸ் வெளில வருது. அத்தாரிட்டிஸுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, இல்லை அவங்க ப்ரியாராக இன்ஃபார்ம் பண்ணி மக்களை வந்துட்டு வெளியேற்றினாங்கங்கிற மாதிரி நியூஸ் வரல. வில்லேஜர்ஸ் அங்கே இருக்கிற மக்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றிருக்காங்கங்கிற மாதிரி நியூஸ் வருது. இதை வந்துட்டு முழுக்க எப்படி இருக்குன்னா, இண்டஸ்ட்ரி வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாடி நடந்துக்கிற மாதிரியும், மக்கள் தான் தங்கள் உயிரில் பாதுகாத்துக்கிறவனுங்கிற மாதிரியான நிலைமையில போயிட்டு இருக்கு. இது ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வேளாண் மண்டலங்களை நம்ம தடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி மக்கள் மேலே பாதுகாப்பை என்றைக்கும் காமிச்சிக்கிட்டது கிடையாது. கார்பரேட்ஸ், எஸ்பெஷலி கார்பரேட்ஸ் சாதாரண சிட்டிசன்ஸ் மேலே பாதுகாப்புங்கிறதெல்லாம் காமிச்சிக்கிட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி சென்னையில் நம்ம மணலி அந்த சைடில் வந்துட்டு ஆயில் லீக்கேஜஸ் நடந்தப்போவும் மக்கள் தான் பாதுகாப்பை தேடி ஓட வேண்டியதாக இருந்துச்சு. நைட்டு நடுராத்திரியில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இதே டிஎம்கே பீரியட் ஆட்சியில் நடந்தது தான். அப்போ ஒரு சின்ன போராட்டம் நடந்துச்சு, அப்புறம் பைசல் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனை இதோட முடியுமான்னு கேட்டால் தெரியாது. இந்தியாவில் பல இடங்களில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இன்னும் நிறைய இடத்துல வரும். தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறாங்க. ஆயில் எடுக்க தான் போகிறாங்கன்னுங்கிறது உண்மை. ஓகே, பட் அந்த சமயத்தில் இதையெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி பேசாமல் ஒரு நாள் ஓடாதுன்னு நினைக்கிறேன், ட்ரம்ப். ஸோ இப்போ ட்ரம்ப் ரீசெண்டாக வந்துட்டு வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் நிக்கோலஸ் மருடோவை வந்துட்டு நாடு கடத்தினார். அப்படியே ஒரு படத்தில் வர்ற மாதிரியே அந்த நாட்டோட அதிபரோடைய வீட்டுக்கு போய் பாதுகாப்பு காவலர்களை எல்லாம் சுட்டு கொண்டுட்டு அதிபரோட ஒய்ஃபையும் நாடு கடத்திட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிராக வந்துட்டு அதாவது ஆதரவும் பல பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதிராகவும் பல பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதிராக சப்போர்ட் பண்ணுறவங்கள ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெருசாக டயலாக்ஸில் எதுவும் கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாகவே நிக்கோலஸ் மருடோவுடைய அசட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சொத்துக்கள், சுவிட்சர்லாண்டில் அவர் சொத்துக்கள் வாங்கி கூச்சிருப்பார். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் வந்து அவரும் ஊழல்வாதி தான். என்னதான் நியாயவாதி நம்ம வெளில சொல்லிக்கிட்டாலும் எல்லாருமே ஊழல்வாதிகள் தான். ஸோ அவர் வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் வாங்கி குவிச்சு வச்சிருந்த சொத்துக்களை வந்துட்டு முடக்கியிருக்காங்க சுவிட்சர்லாந்து அரசாங்கம். அட் த சேம் டைம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெனிசுலாவில் இருக்கிற ஆயிலை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு நாங்கள் சுத்திகரித்து ரிஃபைன் பண்ணி உலக மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு ராபின்ஹுட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வேற ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணுறது அடாவடித்தணுங்கிறதா உண்மை. இது எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நிறைய சொத்து இருக்கானா அவனுக்கு யூஸ் பண்ண தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய தலைவனோ தலைவியோ அவங்கள போட்டு தள்ளிட்டோ இல்லை அவங்கள வந்துட்டு அடக்கி உட்கார வச்சுட்டோ அந்த வீட்டில் போயிட்டு நம்ம ஆட்டாமல் பண்ணுற மாதிரி. இது கேட்குறதுக்கு எவ்வளோ பைத்தியத்தனமாக இருக்குது. அதுதான் ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது
இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று. அட் த சேம் டைம் வெனின்சுலாவில் இருக்கிற ஆயிலை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியும், ரிஃபைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, வெனின்சுலாவில் கிடைக்கிற அந்த ஆயில் இருக்குல்லையா, க்ரூட் ஆயில், அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகம். நமக்கு கல்ஃபில் கிடைக்கிற டென்சிட்டி ஆஃப் ஆயில், அந்த ஆயிலோட டென்சிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. நம்ம வாட்டரோடைய டென்சிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 kg/m³ சொல்லி சொல்லுவோம், அடர்த்தின்னு தமிழில் சொன்னால். ஆனால் க்ரூட் ஆயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே இருக்கும், குறைஞ்சபட்சமே 10,000க்கு மேலே இருக்கும். சரிங்களா? வெனின்சுலாவில் இருக்கிறதால இனி அதை விட அதிகமாக இருக்குது. நம்ம கல்ஃபில் கிடைக்கிற கண்ட்ரிஸ், சவுதி அரேபியாவில் கிடைக்கிற ஆயிலை விட வெனின்சுலாவில் இருக்கிற ஆயிலுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகம். ஸோ டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணால் தான் அதை ரிஃபைனே பண்ண முடியும். ரிஃபைன் பண்ணால் தான் அதுலேருந்து 100க்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? ரப்பர் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், வேக்ஸ் ஆகட்டும், இல்லை தாராகட்டும், நிறைய ஆயில்ஸ் ஆகட்டும், கெமிக்கல்ஸ், பெயிண்ட்டுக்கு தேவையான கெமிக்கல்ஸ், இல்லை பிளாஸ்டிக் செய்கிறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸு, இது எல்லாமே நம்ம அப்போ தான் ரெடி பண்ணவே முடியும். ஸோ அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 50 லட்சம் கோடி வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? அது 20லேருந்து 50 லட்சம் கோடி, நான் சொல்கிறது 20லேருந்து 50 லட்சம் கோடி. அதை செலவு பண்ணால் தான் ஒரு 5000 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும். அந்த 20லேருந்து 50 லட்சம் கோடியை யார் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். பட் ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ணுவார், அவங்க நாட்டில் இருக்க ஆயில் ரிஃபைனரி பிளான்ட் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள போயிட்டு நீங்கள் அங்கே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் அட் த சேம் டைம் வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாகட்டும், இல்லை அரசியல்வாதிகளாகட்டும், அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களான்ங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்களும் அதில் ஒரு ஊழல் பண்ணணும், பணத்தை திருடணும், அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. அதை தாண்டி கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆப்பிரிக்காவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. இதையெல்லாம் எப்படி சமாளித்து அந்த ஆயிலை எடுக்க போகிறாங்கன்னுங்கிறது தெரியல. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடைசியில் ஆப்கானிஸ்தான் மாதிரி போய் முடியாமல் இருந்தால் சந்தோஷம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ட்ரம்ப்பே தான். ட்ரம்ப்போட இன்னொரு அடாவடித்தனம் என்னென்னா, இப்போது வெனின்சுலா வந்துட்டு பிடிச்சி கட்டிட்டாரு. அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, டென்மார்க் மேலே கண்ணு வச்சிருக்காரு. ஆக்சுவலாக டென்மார்க் மேலே டேரெக்டாக போய் கண்ணு வைக்கல, பக்கத்தில் இருக்க கிரீன்லாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிரீன்லாண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, பேர் மட்டும்தான் கிரீன்லாண்டு, அங்கே வந்துட்டு மரமே இருக்காது. ஓகேங்களா? அந்த கிரீன்லாண்டுங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பு பகுதி, கனடாவுக்கு மேலே இருக்குது. அந்த நிலப்பரப்பு பகுதியை வந்துட்டு எங்களுக்கு வேணும், அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் டென்மார்க் வந்துட்டு நீங்கள் நட்பு நாடாகவே இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கேட்குறதெல்லாம் தப்பு, அதெல்லாம் என்றைக்கு ஒத்துக்க மாட்டோம். டென்மார்க் ஆதரவு ஒரு சில நாடுகள், ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரியான நாடுகள் சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் அமெரிக்கா வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா கிரீன்லாண்டில் வந்துட்டு அளவுக்கு அதிகமான மினரல்ஸ் இருக்குது, ரிச் மினரல்ஸ். அதாவது இப்போது உலகம் வந்துட்டு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, சிப்ஸ், அந்த சிப்ஸ்னால் சாப்பிட்ற சிப்ஸ் இல்லை, அந்த செல்ஃபோன்லேயோ லேப்டாப்ஸ்லேயோ நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ சிப்ஸ். ஸோ அந்த சிப்ஸுக்கு உண்டான மூலப்பொருட்கள், தாது பொருட்கள், இவை எல்லாமே கிரீன்லாண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் எடுத்து சைனாவுக்கு போட்டியாக வரணுங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசனுக்காக கிரீன்லாண்ட் வந்துட்டு எங்களுக்கு வேணும், அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போது ட்ரம்ப் கேட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட ட்ரம்ப்போடைய செயல்பாடுகளில் எப்படி இருக்குன்னா, அமெரிக்காவை நான் மீண்டும் வல்லரசாக்குறேனுங்கிற பேரில் அமெரிக்காவை ஒரு அடுத்த லெவல் ரவுடியாக மாற்றிட்டு இருக்காருங்கிறதா உண்மை. பட் அஃப்கோர்ஸ் அடுத்த லெவல் ரவுடியாகி உலகத்தோட பார்வையில் ஒரு நாசா அந்த அந்த ஒரு ஸ்டேஜஸில் மேலே போயிட்டார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரம்ப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரும் தலைவராக தான் எல்லாத்தாலையும் பாராட்டப்படுவார், போற்றப்படுவாருங்கிறதா உண்மை. ஏன்னா உலகம் வந்துட்டு என்றைக்குமே ஜெயிச்சவனை தான் பாராட்டி பேசும், தோற்றவனை என்றைக்குமே பாராட்டி பேசாது. அட் த சேம் டைம் ஹிஸ்ட்ரி எப்படி எழுதுறாங்கிறது ரொம்ப முக்கியம். மங்கோலிய ஆட்சி ரொம்ப பெருசு தான், ஆனால் மங்கோலியனா நம்ம கொடுங்கோலன்னு சொல்கிறோம். அலெக்சாண்டருடைய ஆளுகைக்கு கீழே இருந்தது ரொம்ப பெரிய நிலப்பரப்பு தான், ஆனால் அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி யார் எழுதுகிறாங்களோ அவங்க கையில் தான் ட்ரம்ப்புடைய இது இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெகநாத் யாத்ரா நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். ஒரிஷாவில் பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டம்ங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. ஆனால் அந்த தேரோட்டம்ங்கிறது பர்டிகுலர் நாளில் பர்டிகுலர் நட்சத்திரத்தில் மட்டும்தான் நடத்துவாங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்துட்டு எல்லா நாடுகள்லையும் போயிட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி நார்த் இந்தியன்ஸு. ஸோ அவங்கள வந்துட்டு நார்த் இந்தியன்ஸில் பெரும்பாலும் ராமரையோ கிருஷ்ணரையோ வழிபடுறவங்க ரொம்ப அதிகம், சிவனை வழிபடுறவங்க கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த மாதிரி ராமரை வழிபடுறவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா ஊர்லேயும் பூரி ஜெகநாதர் கோயிலை வந்து அந்த மாடலில் கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா ஊர்லேயும் தேரோட்டம் நடத்தணும். ஆனால் இந்த தேரோட்டம் நடத்துறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, இஸ்கான் டெம்பிள் கிட்ட இருக்குது. அந்த இஸ்கான் டெம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த பர்டிகுலர் நாளில் பர்டிகுலர் நட்சத்திரத்தில் நம்ம நடத்தக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயில், அது ஒரிசாவில் மட்டும்தான். ரிமைனிங் ஊர்லெலாம் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எதிராக வந்துட்டு ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அந்தந்த தலைவர்கள், ஓகேங்களா, அந்த ஊரில் ஒரு இஸ்கான் டெம்பிள் கட்டியிருப்பாங்க, அங்கே ஒரு பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கும், அங்கே ஒரு தேர் இருக்கும். அந்த 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 அதை வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா, அதிகாரிகளாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை மடாதிபதிகள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து வந்து ஒரு நாள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஃபைனல் நியூஸ் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து நாடான பங்களாதேஷை பற்றி. நேற்றுக்கே ஒரு முஸ்லீம் பற்றி ஒரு விஷயம் பேசிட்டு ஒவைசி பற்றி பேசியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் இது எகெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா பங்களாதேஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரில் இருக்கார். அதாவது ஐபிஎல் டீம் கேகேஆரில் விளையாண்டுருந்தார். இந்த சீசன்லேயே அவர் எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் அவர் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கேகேஆர் வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன ஆகிப்போச்சுன்னா பங்களாதேஷில் ஒரு பெரிய கொதிப்பு நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ பங்களாதேஷ் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கு ஐபிஎல்லை வந்துட்டு எங்கள் ஊரில் நாங்கள் பேன் பண்ணுறோம், அதாவது டெலிகாஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சின்ன புலத்தனமாக இருக்குனுங்கிறதா உண்மை. ஏன்னா ஐபிஎல்லை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானே தடை பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான்லேயே அது ஓடும். பாகிஸ்தானோட பிஎஸ்எல்லையும் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும், ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் அது போயிட்டு இருக்கு. ஆனால் பங்களாதேஷ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இருக்காங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. இப்போ அடிச்சு கொண்டுட்டு அப்புறம் வந்துட்டு எரிச்சாங்க. அவர் உயிரோடு எரிச்சாங்களாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் நடு ரோட்லேயே வச்சு எரிச்சாங்க, தலையில் தொங்க விட்டு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி முடியை கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க, நியூடாக துரத்தி விட்டுருக்காங்க. அடுத்து இன்னொருத்தரை சுட்டு கொண்டிருக்காங்க. இது வந்துட்டு கம்யூனல் வைலன்ஸ் எகென்ஸ்ட் ரிலீஜன் இது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பங்களாதேஷனுங்கிறது ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியாகவே இருந்தாலும் இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள், அதாவது செக்யூலர் கண்ட்ரி கிடையாது, அவங்க முஸ்லீம் மெஜாரிட்டி செக்யூலர் கண்ட்ரி கிடையாது, அவங்க முஸ்லீம் கண்ட்ரி தான். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானையும் சிரியாவையும் இல்லை ஈராக்கோ ஈரானையும் இவங்களையெல்லாம் மிஞ்சி போய்கிட்டு இருக்குது. கம்யூனல் வயலன்ஸில் அவங்களெல்லாம் மிஞ்சி போய்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. இல்லை இதை விட இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் சைனாவுடைய கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி சைனாவை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனோ இல்லை ரிலீஜியஸ் லீடர்ஸோ டோட்டல் டாமினண்ட்டோட கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ இதே நிலைமையில் போச்சுன்னா கூடிய விரைவில் இந்தியாவுக்கு அதனால் பங்களாதேஷால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறது மட்டும் உண்மை. ஸோ 4 நல்ல விஷயங்களை உங்களுக்கு 4 விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய், தேங்க்யூ.